திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நான் உங்கள் திதி யோக ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் சௌபாகிய மணிவண்ணன். இந்த பதிவில் ராகு எங்கிருந்தால் யோகம் அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் அப்படின்றதை பற்றி தெரிந்து கொள்வோம். இதுக்கு நீங்கள் லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து எந்த இடத்துல இருக்கார், எந்த வீட்டில் இருக்கார், எத்தனாவது பாவத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக அந்த ராகு 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படின்றத மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் பிறந்த நாம யோகத்தின் அடிப்படையில் அது உங்களுக்கு யோக நட்சத்திரமாக இருந்து விட்டால் அந்த ராகு தசை தான் உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் யோகத்தையும் வாரி வாரி வழங்கும். இப்போ 27 நாம யோகத்தை நம்ம 9 அணிகளாக பிரித்தோம் அப்படின்னா, 9 டீமாக பிரித்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாம யோகத்துலையும் 3 நாம யோகங்கள் வந்துடும். விஷ்கம்ப கண்டம் பரிய நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் மனசம் உத்திரட்டாதி யோக நட்சத்திரம், அதில் ராகு நின்று தசையோ புத்தியோ நடத்தினால்தான் இந்த பலன் கிடைக்கும். இப்போ அடுத்தது பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயிலும் கேட்டை ரேவதி யோக நட்சத்திரம், அதில் ராகு நின்றுச்சு அப்படின்னா இது நிறைய கம்யூனிகேஷனை ஜாதகருக்கு கொடுக்கும், நிறைய தொடர்புகள் கிடைக்கும். அதன் வழியில் அவர் மிகப்பெரிய பொருளாதாரத்தை அடைவார் அப்படிங்கிறது உறுதி. இப்போ அடுத்தது ஆயுஷ்மான் துருவம் சித்தம், இவர்களுக்கு அஸ்வினி மகம் மூலம் யோக நட்சத்திரமாக கிடைக்கும். இதில் ராகு நின்றுச்சு அப்படின்னா இவங்க பயங்கரமான பிரில்லியண்டாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய சிந்தனைகளில் எந்தவித ஆக்சிலேஷனும் வராது. எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சரியாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். ஒரு கடினமான கல்வியை கூட ஈஸியாக முடிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், சிஏ அந்த மாதிரி எஜுகேஷனை கூட அசால்ட்டாக முடிச்சுட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் வந்துட்டால் செல்வத்துக்கும் யோகத்துக்கும் பஞ்சம் கிடையாது. இப்போ அடுத்த நாம யோகம் சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம். இந்த 3 நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி பூரம் பூராட யோக நட்சத்திரம், இதில் ராகு நின்று தசையோ புத்தியோ நடத்தினால் இவங்க தான் வெளிநாடு வாழ்க்கையை நிறைவாக அனுபவிக்க பிறந்தவர்கள். நல்ல விலை உயர்ந்த வாகனங்கள், விலை உயர்ந்த மாளிகைகள், நல்ல கேளிக்கை கொண்டாட்டங்கள், துணையுடன் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு கேளிக்கை கொண்டாட்டங்கள் அதிகமாக எடுப்பாங்க. வெளிநாடு சுற்றுலாலாம் சும்மா டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ அடுத்த நாம யோகம் சோபனம் அர்சனம் சுபம், இதில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடம் யோக நட்சத்திரம், இதில் ராகு நின்று தசையோ புத்தியோ நடந்தால் அரசு வழி யோகங்களை அனுபவிக்கப்படுறவர்கள், நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதோ ஒரு வழியில் அவர்களுக்கு ஆதாயம் என்பது கிடைச்சிடும். குறிப்பாக கவர்மெண்ட் ஜாப்லாம் இருந்துட்டாங்க அப்படின்னாக்க பயங்கர டெவலப் தான். இப்போ அடுத்த நாமயோகம் அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம், இந்த 3 நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணம், இது 3 யோக நட்சத்திரமாக வரும். ராகு அதில் அமர்ந்து யோகமான தசையோ புத்தியோ நடத்தினார் அப்படின்னா உணவு வழி யோகத்தை பிறந்தவர்கள், அனுபவிக்க பிறந்தவர்கள், உடை வழி யோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள், தண்ணீர் வழி யோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள், இது பல வகையில் நமக்கு செயல்படும். உணவில் சைவ இருக்குது அசைவம் இருக்குது, ரெண்டுமே கை கொடுக்கும். அதே போல் இறைச்சிக்காக வளர்த்தக்கூடிய விஷயங்கள், கசாப்பு கடை, ஸோ அசைவ ஹோட்டலு, சைவ ஹோட்டலு, அதே போல் கார்மெண்ட்ஸு, துணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணீர் பிஸ்னஸ்ஸு, கடல் இருக்குது, ஆறு இருக்குது, ஏரி இருக்குது, குளம் இருக்குது, அனைத்து வகையிலுமே அந்த யோகம் நடைமுறைக்கு வரும். இப்போ அடுத்தது சுகர்மம் சித்தி பிராமியம், இவர்களுக்கு மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட நட்சத்திரங்கள் யோக நட்சத்திரம். இது இவர்களுக்கு ராகு இங்கே நின்று ராகு தசையை புத்தியாக நடந்தால் நிலம் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், பில்டிங் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், பிரம்மாண்டமான வீட்டை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், சகோதர சகோதரிகளிடையே அதிக யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், இயந்திரங்கள் வழி ஆக்சுவலாக மில்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு யோகத்தையும் அது கொடுத்துரும். இப்போ அடுத்த நாமயோகம் திருதி வேதிபாதம் மகேந்திரம், இந்த நாமயோகத்துக்கு யோகியே ராகு தான். இவருடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம். சப்போஸ் அதில் இருந்தால் சுயசாரம், சும்மா ஆன்லைனு கேம்லிங்கு, அதே போல் பார்த்திங்கன்னா ஷேர்ஸு, ஸோ பெட்ரோலு கேஸு, இது ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா பட்டை கிளப்பாங்க, பணம் கொட்டிட்டு கூட சொல்லலாம். இப்போ அடுத்த நாமயோகம் சூலம் வரியான் வைத்திருதி,
இதில் பிறந்தவர்களுக்கு புனப்பூசம் விசாகம் புரட்டாதி வந்து யோக நட்சத்திரம். ஸோ இதில் ராகு நின்று தசை நடத்தினால் இவர்கள் தான் வந்து மிகப்பெரிய செல்வந்தர்கள். அதாவது இந்த சூலம் வரியான் வைத்திருதி திருதி வேதி பாதம் மகேந்திரம் சோபனம் ஹர்சனம் சுபம் இந்த நாமயோகத்திலலாம் பிறந்து ராகு நின்னது அப்படின்னா தசை வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரராகவே மாற்றிவிட்டு போயிடும். ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ராகு வந்து யோக பலனை தருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத எளிதில் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் அந்த யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தால் அவர் நிற்கிற நட்சத்திரத்தை நீங்கள் பூஸ்ட் பண்ணிங்கனாவே அதுவே வந்து போதுமானது நமக்கு. உதாரணத்துக்கு புனப்பூசத்தில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த புனப்பூசத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ராமர் வழிபாடு எடுக்கலாம். அவருக்கு உண்டான உணவு வந்து கரும்பு. அப்போ கரும்பு ஜூஸோ அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம் நம்ம. அதுக்கு உண்டான தலைவிரிச்சம் வந்து மூங்கில். அப்போ மூங்கில் மரம் வளர்ப்பது அல்லது இருக்கிற இடத்துல போய்ட்டு அதை வந்து தொட்டு வணங்குறது, மூங்கிலால் செய்த ஃபர்னிச்சரை வந்து பயன்படுத்துறது, அது வாஸ்து மூங்கில் கிடைக்குது அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். மூங்கில் இறக்கும்போது தரக்கூடிய அந்த மூங்கில் அரிசி அதை வாங்கி உணவாக வந்து பயன்படுத்திக்கலாம். புனப்பூசத்துக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை வந்து சொல்லலாம். அதே போல் ராமருக்கு உண்டான மந்திரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்படி வந்து நாம் பல வகைகளில் வந்து அதை வந்து பயன்படுத்தும் போது அது நமக்கு வந்து பூஸ்டாக வந்து வேலை பார்த்து நிறைய யோக பலனை வந்து கொடுத்துரும். இதுவே நெகட்டிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகு உண்டான பரிகார தலங்கள் சிம்பிளாக ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திருநாகேஸ்வரர் இருக்குது. அதே போல் வேறு என்ன சொல்லலாம், இப்போ வந்து சிதம்பரம் தில்லை நடராஜர், அதே போல் மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிங்கன்னாவே நமக்கு வந்து போதுமானது. ஸோ ராகுக்கு எது தோஷம் எங்கெங்கெல்லாம் நிவர்த்தி செய்கிறாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே ராகு திசையினால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தலம் 27 நட்சத்திரங்களுக்கும் பரிகார ஸ்தலம் என்பது உண்டு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா புனப்பூசத்துக்கு வந்து நீங்கள் வந்து நண்டு கோவில் போகலாம். ஆக்சுவலாக வந்து கற்கடேஸ்வரர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. திருந்து தேவன்குடியில் இருக்கக்கூடிய நண்டு கோவில் வந்து போயிட்டு வரலாம். அதே வந்து பூரட்டாதியில் இருக்குன்னா திருக்கோளை பிரம்மபுரீஸ்வரர், அதுவும் வந்து திருவாரூர் பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இப்போ அஸ்வினியில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொல்லிமலை மேலே இருக்கக்கூடிய அரப்பளீஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போல் பரணியில் இருக்கார் அப்படின்னா திரு ஆவினன்குடி வந்து போயிட்டு வரலாம். கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு வந்து திருவண்ணாமலை போயிட்டு நம்ம அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம். ரோகிணிக்கு வந்து திருநாவலூர் வந்து போயிட்டு வரலாம். உளுந்தூர்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய திருநாவலூரில் இருக்கக்கூடிய திருநாவலேஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணலாம். மிருகசிரேஷத்துக்கு வந்து சந்திர மௌலீஸ்வரர் அல்லது சந்திர சூடேஸ்வரரை பரிகாரத்துக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஸ்தலங்கள் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்கள் அப்படின்ற நேமில் வந்து ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதை போயிட்டு நீங்கள் வந்து 27க்கும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ராகு தசை நடந்து புத்தி நடந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வளர்ச்சிகள் இல்லை, பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்தலங்களுக்கு போய்ட்டு பரிகாரம் பண்ணிக்கோங்க. இதுபோல் பல அரிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நம்மளுடைய திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வைங்க. ஸோ அதே போல் முடிஞ்சளவு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை கொடுத்த ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.